வழக்கம் போல நம்மளோட யூடியூப் சேனலுக்காக நம்மளோட கேமரால ஷூட் பண்ணலான்னு எடுத்தா, நம்மளோட கேமரா திடீர்னு ஒர்க் ஆகாம போயிருச்சு. ஸோ 2 இயர்ஸா இந்த சோனியோட ZV-E10L கேமராவ தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்ப திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, மால் ஃபங்ஷன் ஆயிருச்சு. ஸோ நல்ல வேளையா இதோட வாரண்டி இந்த மே வரைக்கும் இருந்தனால, சரி சோனி சர்வீஸ் சென்டர்ல குடுத்து ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணப்ப தான், நியர்பை சர்வீஸ் சென்டர் பாண்டிச்சேரி இல்லன்னா தஞ்சாவூர்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு நியர்பையா இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டிச்சேரி தான். ஸோ பாண்டிச்சேரியில இருக்க தக்ஷா சோனி சர்வீஸ் சென்டர்ல போய் நம்மளோட கேமராவ ரிப்பேர் பண்றதுக்கு குடுத்தோம். ஸோ அங்க தான் ப்ராப்ளமே. பாண்டிச்சேரி மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டுல நீங்க எந்த சோனியோட சர்வீஸ் சென்டர்ல நம்ம கேமராவ சர்வீஸ் பண்றதுக்கு குடுத்தீங்கனாலும், சென்னைக்கு அனுப்பி தான் சர்வீஸ் பண்ணுவாங்கன்ற மாரி சொல்லிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 20 டேஸ் வரைக்கும் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சரி வேற வழியே இல்லாம நம்மளோட கேமராவ அந்த சர்வீஸ் சென்டர்ல குடுத்தாச்சு. ஸோ நம்மளோட கேமரா வந்ததுக்கப்புறம் அதுல என்ன இஷ்யூ இருந்துச்சு அண்ட் எத்தன நாள் ஆச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி இஷ்யூஸ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்களோட கேமரா இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ சோனி சர்வீஸ் சென்டர்ல குடுத்து இந்த மாதிரி இஷ்யூஸ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.